இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சீருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சீருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரே விளைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சீருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Valankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Signweb TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Valankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கின்ற போது புதிய படைப்பாக இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடர்களாக இருக்கிறோம். அவ்வாறு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமைகின்ற பொழுது நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்றன. இரட்டை வேடம், மாறுவேடமற்ற வெளிவேடமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியும் முதல் வாசமும் எடுத்துச் சொல்கிறது. எனவே கிறிஸ்துவினுடைய போதனைகளை நாம் ஏற்றவர்களாக கிறிஸ்துவோடு இணைந்து வாழ இத்திருப்பலியில் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காகவே இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவராயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. திருப்பாடல் 103. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். என் உயிரே
என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அருளும் கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டும் கொள்ள செய்யும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள்.
இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, a Chinese proverb goes thus: do not have each foot on a different boat. ஒரு சீன பழமொழி இவ்வாறு சொல்கிறது: உங்களுடைய ஒவ்வொரு பாதத்தையும் வெவ்வேறு படகுகளில் வைக்க வேண்டாம், ஒரே படகிலேயே நாம் நிற்க வேண்டும். Standing on two boats is a trend that we find in our modern world. இன்றைய உலகத்தில் இரட்டை வேடம், மாறு வேடம், இரண்டு விதமான வாழ்க்கை இப்போதுதான் ஒரு ட்ரெண்டிங்காக இருந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய சமூக வாழ்க்கையில் சமூகத்திற்கு முன்பாக ஒரு நிலைப்பாடும் ஒரு வேடமும், வீட்டில் ஒன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People taking double standards in the life in the society outside and life at home inside. நண்பர்கள் குறிப்பாக அந்த கால சூழலுக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப அல்லது அவர்களுடைய சுய ஆதாயத்துக்காக தங்களுடைய உண்மைத்தன்மையை மாற்றிக்கொள்கின்றார்கள். Friends changing their loyalties to one another depending on the circumstance and situation for their own favor. தம்பதிகள், spouses cheating one another for their own selfish and sinful pleasures. கணவன் மனைவி தங்களுடைய சுயத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் ஒருவர் ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். வியாபார நண்பர்கள், partners, business partners entering to serve contracts with other companies for unaccounted gains. முதலீட்டில் ஒன்றாக போடுவர்கள் அளவிட முடியாத ஒரு லாபத்திற்காக மற்ற நிறுவனங்களோடு தங்களுடைய அந்த கான்ட்ராக்டை அவர்கள் ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்கின்றார்கள். இவ்வாறு நாம் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழலில் பல்வேறு விதமான மாறு வேடங்கள் அல்லது நிலைப்பாடுகள், டபுள் ஸ்டாண்டர்ட் வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஆனால் இதற்கு மாறாக நாம் நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைக்கு ஏற்ப, இன்றைய நற்செய்தியினுடைய வார்த்தைக்கு ஏற்ப உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். Let what you say simple yes or no. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அந்த மலைப்பொழிவின் வழியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த போதனைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய நம்பிக்கை, நாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்ப அமைய வேண்டும். அதிலே இரண்டு விதமான நிலைப்பாடு இருக்கக்கூடாது. அதனால்தான் இன்றைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் அல்லது இன்றைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பல்வேறு உதாரணங்களை அவர் பார்த்து அதற்கு ஏற்ப போதிக்கின்றார். ஃபார் எக்ஸாம்பிள், பல்வேறு விதமான தலைப்புகள்: ஆங்கர், கோபம், அடல்ட்ரி, விபச்சாரம், டிவோர்ஸ், விவாகரத்து, வவுஸ், ப்ராமிசஸ், லவ் ஃபார் எனிமீஸ், பகைவர்களுக்கு அன்பு. இவ்வாறு ஆண்டவர் இயேசு போதித்த அந்த போதனைகள் எல்லாம் இன்றைய நம்முடைய கிறிஸ்தவ புண்ணியங்களாக, கிறிஸ்தவ விழுமியங்களாக இருக்கின்றன. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரத்தை, நம்முடைய நம்பிக்கையை அது மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு ஆசைப்பட்டு நம்முடைய வவுஸ் அண்ட் ப்ராமிசஸ், எனவே நாம் கடவுளிடத்தில் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை ஆணையிடுவது அல்லது கடவுளிடத்திலே நாம் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பற்று தெளிவானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை
இரண்டு விதமான மாறுவேடம் உண்ட வாழ்க்கையாக இருக்கணும். அது உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சு பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லிட்டு அவர் விரும்புவது, ஆண்டவர் இயேசு கடைசியில் நற்செய்தி எப்படி முடியுதுன்னா, எனவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இணை எனவும் சொல்லுங்கள். இதுக்கு மேலே ஏதாவது பேசினா சாத்தான்ட்டு தான் வருதுங்கிறார். எஸ் ஆர் டு பி எ சின்சியர் எஸ். உண்மைன்னா ஆம்னா ஆம் தான், நோ இல்லை என்றால் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா when we say a sincere yes to God, a firm no to Satan, நாம் கடவுளுக்கு ஆம் அல்லது கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்வோம், நாம் உண்மையாக இருப்போம் என்று சொல்லுகின்ற போது இன்னும் நிராகரிக்கப்படுகிறது. உறுதியான சாத்தானுக்கு அங்கே வேலை இல்லை. when we say a sincere yes to holiness, புனிதத்துவத்துக்கு நாம் ஆம் சொல்லுகிற போது a firm no to sin, பாவ வாழ்க்கைக்கு நோ கிடைத்து விடுகிறது. when we say a sincere yes to the kingdom of God, கடவுளுடைய ஆட்சிக்கு கடவுளுடைய பிள்ளையாக நாம் வாழ்வோம் என்று எஸ் சொல்லுகின்ற போது a firm no to the ways of the world, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு நாம் நோ சொல்கின்றோம். எனவே இவ்வாறு நாம் இருக்கின்ற பொழுதுதான் இது நாம் ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை, அந்த உறுதிப்பாட்டை, அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை இரட்ட உள்ள வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நம்முடைய அந்த மாறுவேடம், வெளிவேட வாழ்க்கையை களைய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு ஆசைப்படுகிறார். ஏன்னா பல நேரங்களில் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான சூழல்களினால அல்லது ப்ரெஷர்னால, நெருக்கடிகளினால நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப லெத்தார்ஜிக்காக எடுக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. அல்லது நாம் இந்த உலகத்தின் மீது அல்லது இந்த உலக நாட்டங்கள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், சோர்ந்து போயிடுறோம், அல்லது நம்பிக்கை இழந்து போகின்றோம். அல்லது இந்த உலகம் எதை அதிகமாக ப்ரமோட் பண்ணுகின்றதோ, the world today clearly promotes and provocates insincerity, unfaithfulness and duplicity. இதுதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நேர்மை இல்லாததனம், பிரமாணிக்கம் இல்லாதது, அதாவது டூப்ளிசிட்டி, டபுள். எனவே இந்த ஒரு நிலையை நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு, அல்ல குறுக்கு வழியில் சீக்கிரம் முன்னேற பாசப்படுவது அல்லது குறுக்கு வழியில் எதையும் அடைவது, பிஸ்னஸ் ஓரியன்டேஷன்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் ஆர் த கேட்ச் வேர்ட்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. எனவே இதை நாம் ஸ்டாண்டிங் ஆன் டூ போட்ஸ், ரெண்டு போட்டில் நாம் நின்றுக்கிட்டு இதை நாம் தவிர்க்க வேண்டும் அல்லது இதையும் இதை விட்டு நாம் விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக நமக்கு துணையாக வருவது இன்றைய முதல் வாசகம். எனவே இன்றைய முதல் வாசகம் எதை சொல்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது நாம் புதிய படைப்பாக இருக்கிறோம், கிறிஸ்துவினுடைய உண்மையாக பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே அவ்வாறு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய கெட்ட பழைய வாழ்க்கையெல்லாம் கலைந்து போடுகின்றது, ஒரு புதிய வாழ்க்கை நமக்குள்ளே வாழ்கின்றது. நாம் கடவுளோடு ஒப்புரவாகின்றோம், கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அங்கு வெளிவேடமில்லை, அங்கு உண்மைத்தன்மை இருக்கிறது. அந்த உண்மைத்தன்மைக்காக நாம் போராடுகின்ற பொழுது பல நேரத்தில் நாம் சவால்களை சந்திக்க நேரிடும். அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன், இவர் அதிபராவதற்கு முன்னால் இவரை அதிகமாக விமர்சித்தவர் எட்வின் ஸ்டான்டன். இவர் என்ன சொல்லுவார்னா, தந்திரமான கோமாளி என்று சொல்லுவாராம். பலமுறை பயங்கரமாக இவர் விமர்சித்திருக்கிறார், கிரிட்டிசைஸ்ட் ஹிம், டீஸ்ட் ஹிம். ஆப்ரஹாம் லிங்கன் அதிபர் ஆன பிறகு அவர் செய்த முதல் காரியம் எட்வின் ஸ்டாண்டனை தன்னுடைய இராணுவ தளபதியாக நியமிக்கிறார். எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தன்னை அதிகமாக விமர்சித்த
எட்வினை போய் இவர் ஒரு பெரிய பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய உயரிய பொறுப்பு, நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பான பொறுப்பிற்கு இவர் அமைத்திருக்கிறார் என்று எல்லோரும் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து கேள்வி கேட்கின்றார்கள். உங்களை கேவலமாக பேசியவர், உங்களை மட்டம் தட்டியவர், உங்களை தோற்கடிப்பதற்காக பலமுறை போராடியவர், உங்களை தந்திரமான கோமாளி என்று சொன்னவர், அவரை நீங்கள் இவ்வாறு நம்முடைய இராணுவ தளபதியாக நீங்கள் நியமித்திருக்கின்றீர்களே என்று அவர்கள் கேட்டாராம். ஆனால் இந்த ஆபிரகாம் லிங்கன் அவர் எந்த அளவுக்கு இவரை கேவலமாக விமர்சித்தாரோ அது எல்லாவற்றையும் ஆபிரகாம் லிங்கன் பொறுத்து கொண்டிருந்தார். அப்போது ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், இந்த உயரிய பதவிக்கு எட்வின் டாண்டனை தவிர வேற பொருத்தமான நபர் இருக்க முடியாது. இத்தனை ஆண்டுகளாக பொறுமையாக அவருடைய விமர்சனத்தை எல்லாம் கேட்டவர் சொன்னது, அவர் அப்பாயின்ட் பண்ணி சொன்ன வார்த்தை, இவரை தவிர இந்த பதவிக்கு வேறு ஒரு பொருத்தமான நபர் இருக்க முடியாது என்று சொன்னார். 1865 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் நாள் ஆபிரகாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர் அருகில் இருந்தவர் இந்த இராணுவ தளபதி எட்வின் ஸ்டாண்டன். அப்போ எட்வின் ஸ்டாண்டன் சொன்னாராம், வாழ்நாள் முழுவதும் தந்திரமான கோமாளி என்று விமர்சித்தவர் சொன்ன வாக்கியம், உலகிலேயே இவரை போல் ஒரு ஒப்பற்ற தலைவர் இனிமேல் தோன்ற முடியாது, இவரை விட ஒரு ஒப்பற்ற தலைவர் இருக்க முடியாது. தன்னை விமர்சித்தவர், அவரை குறித்து அவர் சொன்ன கடைசி வார்த்தை. இதுக்கு காரணம் என்னவென்றால் ஆபிரகாம் லிங்கனுடைய பொறுமை, அவருடைய நம்பிக்கை, அவருடைய நிலைப்பாடு. டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை வேடமில்லை. அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது. நாம் பாட கேட்டோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. எனவே இன்றைய இறை வாக்கியங்கள் நமக்கு தருகின்ற செய்தி, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உண்மையான வாழ்க்கையாக இருக்கின்ற போது, நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற போது, நாம் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகின்ற போது, கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது புதிய படைப்பாக மாறுகிறோம். நமக்குள் அந்த மாறுவேடமில்லை, நமக்குள் அந்த வெளிவேடமில்லை, நமக்குள் அந்த இரட்டை வேடமில்லை. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, our Master Jesus reminds us, I prepared for 30 years in silent contemplation of the Christian virtues. 30 ஆண்டுகளுக்காக இந்த கிறிஸ்தவ விழுமியங்களுக்காக, இந்த கிறிஸ்தவ புண்ணியங்களுக்காக நான் என்னையே தயார் செய்தேன். 3 years in preaching them, 3 ஆண்டுகள் அவற்றை போதித்தேன். and 3 hours on the cross in standing firmly in defense of them. 3 மணி நேரம் சிலுவையில் அதற்காக நான் அதை பாதுகாத்தேன், அதற்காக நான் போராடினேன். வாட் அபவுட் யூ, நீங்கள் எப்படி என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். பதில் சொல்ல தயாராகும். தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டழைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளவெல்லாம்
சகோதர சகோதரிலே நடித்த குடிதமான பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கு உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித கன்னிமரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் லலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமளவும் அறிக்கையிடுகின்றோ உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்திரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அருட்கடல் ஒன்று பெருமுனை நின்று உனை தேடுது. பெருமலை ஒன்று பால்வெளி நின்று இடம் தேடுது. அருட்கடல் ஒன்று பெருமுனை நின்று உனை தேடுது. பெருமலை ஒன்று பால்வெளி நின்று இடம் தேடுது. இல்லாத
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவள்ளிடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாக உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் அருள் புரிய பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவள்ளிப்பாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர்,
இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் போடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கல்லூரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of their mother, Our Lady of Health, Valakani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். பெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பெண்ணரசே. விண்பனி மேகம் நடுவிலே நிலவாய் உலவும் பெண்ணரசி. புன்னகையில் என்னை அழைத்தாயே, அடைக்கலம் தந்து காத்தாயே. புன்னகையில் என்னை